இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரகாசம் அடைவது எப்படி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34 நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் அதில் ஆழமான ரகசியங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது அதை பற்றி அழகாக எழுதியிருப்பார் பாருங்க. அந்த இனிமையான அனுபவங்களை எழுதியிருப்பார், விசுவாச வார்த்தைகளை வெளியிட்டிருப்பாரு. அனுபவங்க மட்டும் இல்ல, அநேக தீர்மானங்களையும் அந்த சங்கீதத்துல எடுத்திருப்பார். இப்போ இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புலையும் பாருங்க, அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். நம்ம எவ்வாறு பிரகாசிப்பிப்பார் அப்படிங்கறத அதுல கற்று தந்திருப்பார். இங்க பாருங்க, ஒரு கண்ணோட்டத்துல நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இப்போ நமக்கு ஒரு சொகக்கேடு, ஒரு பலவீனம் இருக்கு, நமக்கு தேவை ஒரு வைத்தியர் இல்லைன்னா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம டாக்டரா பார்க்கும்போது அந்த வியாதியிலிருந்து நமக்கு என்ன செய்யுது? குணமடைகிறோம். சிலவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, பரிசுத்தம் வேணும், இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும், இன்னும் நான் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது இன்னும் பரிசுத்தம் அடைய என்ன செய்வாரு? கடவுள் பலன் தருவாரு. சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு ஆலோசனை தந்து அவருடைய வாழ்வில் பல காரியங்களில் நடத்தவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. சிலவங்க பார்ப்பாங்க, எனக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா என் வாழ்க்கையில அவர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க குடும்பத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்க வேலையில தேவன் பல வல்லமையான ஒரு சர்வ வல்லமை உள்ளவராக காட்சி அளிப்பார். நாம் எவ்வாறு நோக்கி பார்க்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிக்கிற விதங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். இப்ப தாவீது ராஜா பாருங்க, அவர் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தேவனை நோக்கி பார்க்கிறார், அவரை பார்க்கிற முகங்கள் வெட்கமடையவில்லை. அப்ப ஒரு கஷ்டமான காரணத்துல, கஷ்டமான காரியத்துல தேவனை நோக்கி பார்க்கிறாரு. அந்த காரியத்துல அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவருடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். அவங்களுடைய முகங்கள் பிரகாசமா இருந்தது. ஆனா அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இன்றைக்கு இந்த சூழ்நிலை, என்ன சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும், வேதனையான காரியமாக இருந்தாலும், சத்துருவால் நெருக்கப்பட்டு இந்த நேரத்தை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன்? பிரகாசிப்பிப்பேன், உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, ஒரு சூரியன், சந்திரன். சூரியன்ட்ட மட்டும் தான் என்ன செய்து? ஒளி இருக்கிறது, சந்திரன்ட்ட ஒளி இல்லை. ஆனா அந்த சந்திரன் சூரியனையே பார்த்து கொண்டு இருக்கிறனால அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த சூரியன் மறைந்த பிறகும் சந்திரன் என்ன செய்கிறது அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆனால் எப்பொழுது பூமி அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வருதோ அப்போ என்ன செய்கிறது? ஒரு அமாவாசையாக காட்சியளிக்கிறது. அப்போ நாம் எப்பவும் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருந்தா நம்முடைய முகம் எப்படி இருக்குமோ? பிரகாசமா என்ன செய்யும் இருக்கும். மோசே பாருங்க, 40 நாள் தேவனை என்ன செய்யறான்? அப்படியே பார்த்துட்டே என்ன செய்து அந்த கற்பலைகள்ல அந்த கட்டளைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? பிரகாசமா இருந்துன்னு பாக்குறோம். சேவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்க, அவர் எப்பொழுதுமே தேவனை தரிசித்து கொண்டு பேசிக்கொண்டு முகம் தேவதூதனை போல பிரகாசமா இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் போது, தேவன் கூட உறவாடி கொண்டு இருக்கும் போது அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறனால நம்மிடத்துல இருக்கிற இருள் விலகி, நம்மிடத்துல இருக்கிற துக்கம் விலகி, நம்மிடத்துல இருக்கிற பாடுகள் விலகி, நம்மிடத்துல இருக்கிற சாபங்கள் விலகி நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? காட்சி அளிக்கிறார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, ஒரு சிச்சுவேஷனை பார்க்கணும்னா சாதாரணமாகவும் பார்க்கலாம். அதை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கறது வித்தியாசம், சாதாரணமாக பார்க்கறது வித்தியாசம். சாதாரண பாத்தீங்கன்னா சொல்லலாம், அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னா பல்லக்குல என்ன செய்வாங்க? கூட்டிட்டு போவாங்க.
சில வீடுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பல்லக்கு அப்படியே அந்த தெரு வழியாக போகும்போது அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டு வாசல் பக்கம் ஓடி வந்து அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னா அந்த மாப்பிள்ளை குண்டா இருந்தா, அந்த பொண்ணு ஒல்லியா இருந்தான்னு சொல்லுவாங்க, பூசணிக்காவும் கொத்தரவங்காவும் சொல்லுவாங்க. கலராகவும் கருப்பாகவும் இருந்தால் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க நம்ம போறோம், ஒரு பெண் பார்க்க தான் போறோம் அப்படின்னா நம்ம அந்த பெண்ணை உற்று நோக்கி பார்ப்போம். ஏன்னா இந்த வாழ்க்கை முழுசும் வரக்கூடிய கணவன் அல்ல நம்ம மனைவியா இருக்கக்கூடியவா, அவர்கிட்ட தயவு இருக்கா, கிருபை இருக்கா, இறக்கம் இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நம்ம என்ன உற்று பார்க்கிறோம். அப்போ தேவனை நாம் உற்று பார்க்கும்போது அவர் நமக்கு எந்த தேவைக்காக நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த தேவையை நிவிர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக என்ன செய்கிறார் அவர் இருக்கிறாரு. இப்ப பாருங்க, சகேயுடைய வாழ்க்கையை பாருங்க. காட்டத்தி மரத்துல ஏறி அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி போய் பார்க்கிறோம். அதை பார்க்கிறாரு. அந்த ஆவல தேவன் பார்த்து நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறான்? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறான், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள அவன் என்ன நோக்கி பார்த்தான். அப்ப நாமும் தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? முழுமையாக எந்த காரியத்துல எந்த விதத்துல நம்ம தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படி அவர் என்ன சடிதியா விழும்போது ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறாரு. கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுறாரு. இவர் யாரு? இந்த பெரிய காரியத்தை செய்யறாரு, ஒரு பெரிய ஒளியா இருக்கிறாரு, என்னையே தட்டி கீழே போட்டுட்டாரு, அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலா இருந்தனால தேவன் அவரை ஊழியத்துக்கு அழைத்த ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்யறாரு? மாற்றுறாரு. அப்போ நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு ரொம்பவும் என்ன ஆசைப்படணும். ஒரு பெரிய வைரக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முகப்புகள் அதுக்கு இருக்கும். அப்போ அது மேல சூரிய ஒளி படும்போது ஒரு பகுதியில பச்சையாகும், ஒரு பகுதியில என்ன செய்யும்? கோல்டன் கலர், சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு தானே செய்யும், அது பிரதிபலிக்கும். அதே போல தேவன் என்ன செய்றாரு? அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வித்தியாசமாக அவர்களுக்கு என்ன தேவையின் காரியமாக பார்க்கிறார்களோ அந்த தேவையை நிவிர்த்தி செய்கிற ஒரு தேவனாக அவர்களுக்கு என்ன செய்றாரு? காட்சி அளிக்கிறாரு. அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை நோக்கி பாரு மகனே, என்னை நோக்கி பாரு. இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு ஒரு வியாதியா இருக்கலாம், என்னை நோக்கி பாரு. என்னை இப்போ நான் உனக்கு என்ன செய்வேன்? குணத்தை தருவேன், உனக்கு சுகத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு பெரிய பிசினஸ்ல உங்களுக்கு பெரிய போராட்டத்துல ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டு பாம்பல உட்கார்ந்து இருக்கீங்களா? தேவனை நோக்கி பாருங்க, அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய தன்னுடைய பெரிய ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறபடினால உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி உங்களை என்ன செய்வாரு? அந்த பெரிய பிரச்சனையில இருந்து மீட்டுக்கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. நீங்க அவரை சில காரியங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லை, எங்க வீட்டுல ஒரே சத்துருவின் போராட்டமாக இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து விடுதலை வேணும்னு சொல்லி தேவனை நோக்கி ஒரு சர்வ வல்லவராய் அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் சர்வ வல்லவரை உங்க குடும்பத்துல உலாவ அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவு உண்டாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதை குறித்தும் கவலைப்படாத, என்னை நோக்கி பார். மகனே மகளே, என்னை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். உன்னுடைய முகம் என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற முகம் ஒருபோதும் தகப்பனே வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. அப்போ அந்த நேரத்துல தகப்பனே உம்மை நோக்கி தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கா ராஜா. அவருடைய வேதனைகள் மாறட்டும் தகப்பனே, அவங்களுடைய துக்கங்கள் மாறட்டும் தகப்பனே, அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகும் அன்புக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அவங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி அவர்களை கனப்படுத்த போகும் அன்புக்காக உமக்கு சோதரம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை